வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நம்ம எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்க கூட நீங்கள் பார்ட் டைமாக இதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எஸ்பிஓவில் நம்ம ஜாயின் பண்ணுறது மூலமாக நம்ம ஒர்க் மட்டும் பண்ணாமல் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம எப்படியெல்லாம் மணி ஏர்ன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில், சோசியல் மீடியாவில் எப்படிலாம் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சோசியல் மீடியா இருந்தால் போதும், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதிலே நம்ம வந்து இந்த ஒர்க்கு பண்ணலாம். இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் தரேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு பார்க்கக்கூடிய குறள் அதிகாரம் 30 வாய்மை. திருக்குறள் 299. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. புறத்தின் இருளை போக்கும் விளக்குகளை விட அகத்தின் இருளை போக்கும் பொய்யாமை எனும் விளக்கே ஒருவனை உயர்ந்தோன் என காட்டும் ஒளிமிக்க விளக்காகும் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் ஐயா சொல்லியிருக்காரு. நம்ம மிக எளிமையாக பார்த்தோன்னா நம்ம இருக்க இடத்துல வெளியில் இருக்க இடத்த வந்து விளக்குகள் மூலமாக நம்ம அந்த இருளை நீக்கிற விளக்கு வந்து உண்மையான விளக்கு கிடையாது. நம்மளோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொய் சொல்லாத உள்ளம்தான் வந்துட்டு ஒரு உண்மையான விளக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது எல்லா விளக்கும் விளக்கல்ல அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா விளக்குகளுமே வந்து வெளிச்சம் தரக்கூடிய விளக்குகள், அதாவது சூரியன், சந்திரன், மின் விளக்கு போன்ற எல்லா விளக்குமே வந்துட்டு உண்மையான விளக்கு ஆகாது. அது வந்து நம்மளோட ஒரு இருளை நீக்கக்கூடிய சாதாரண ஒரு விளக்கு தான். ஆனால் அதோட உண்மையான விளக்கு என்னன்னு நம்ம பார்த்தோன்னா நம்ம அகம், அதாவது நம்ம மனசில் இருக்கக்கூடிய உண்மையான பொய் பேசாத எண்ணமும், சான்றோர்க்கு ஒழுக்கத்திலும் அறிவிலும் நிறைந்த, அதாவது பெரியவர்களுக்கு வந்து நம்ம வந்துட்டு பொய் கூறாமல் இருக்கும் வாய்மை தான் வந்துட்டு பெரிய விளக்கு, உண்மையான விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பொது பொருள் என்னன்னு பார்த்தோன்னா உலகில் உள்ள எல்லா விளக்குகளும் புற இருளை நீக்கும் பொருட்கள், உண்மையான விளக்குகள் ஆகாது. சான்றோர்கள் அவர்களின் அகத்தில் உள்ள அறியாமை என்னும் இருளை நீக்கி நல்ல வழியை காட்டும் பொய்யாமை, அதாவது உண்மை பேசுதல் என்னும் அறமே உண்மையான விளக்காகும் அப்படின்னு வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. நம்ம எவ்வளவு தான் நம்ம இருளை நீக்கிற அந்த விளக்கு கூட நம்ம பயணித்தாலும் நம்ம உள்ளத்தால் வந்துட்டு எந்த ஒரு பொய்யுமே கூறாமல், மற்றவங்களுக்கு எந்த ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய வார்த்தைகளையும் பேசாமல் நம்ம வந்துட்டு உண்மையை மட்டும் பேசிக்கிட்டே இருந்தோம்னா அதுதான் வந்துட்டு உலகத்திலே ஒரு பெரிய விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குறளுக்கு நம்ம ஒரு நல்ல சிறந்த எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஒரு கோர்ட்டில் வந்துட்டு நீதிபதி இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இந்த நீதிமன்ற அறையில் வந்துட்டு லைட்டு வந்து மின்விளக்குகள் வந்து நல்ல பிரகாசமாக எரிஞ்சு கொண்டிருக்கும். ஆனால் அந்த அறையில் உள்ள இருளை மட்டும்தான் அந்த விளக்கு வந்து அதை போக்க முடியும். ஆனால் அதோட உண்மையை வந்து கண்டறிகிறதுக்கு அந்த நீதிபதி தான் வந்துட்டு எது சரி எது தவறு அப்படின்னு ஆராய்ந்து அதனோட உண்மையை கண்டறிந்து வந்து மக்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு உண்மையான விளக்கு. உண்மைத்தன்மை, வாய்மை தான் வந்துட்டு உண்மை சொல்லும். அந்த நீதிபதியோட உண்மைத்தன்மை தான் வந்துட்டு இதுக்கு சரியான தீர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அறையில் வந்துட்டு வெளிச்சம் இருந்தாலும் தன்னோட உண்மையான அகத்தில் உள்ள உண்மையை வந்து அவர் அறிஞ்சு அவர் வந்து ஒரு அப்பாவிக்கு தண்டனை தவறாக வந்து அளிக்க வந்து நேரிடும். ஆனால் அவரோட புறத்தில் உள்ள விளக்குகளை விட மனசில் இருக்கும் வந்து உண்மையை கண்டறிந்து பொய்யாமை எனும் இருள் ஒரு சான்றோருக்கு, அதாவது நீதிபதிக்கு மிகவும் அவசியம். அதுதான் வந்துட்டு அவருக்கு சரியான முடிவை எடுக்க வைக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால் எல்லா விளக்கும் நமக்கு வந்து உண்மையான விளக்கு ஆயிராது. அது வந்து நமக்கு ஒரு இருளை நீக்கக்கூடிய ஒரு சாதாரண விளக்கு தான். ஆனால் நம்ம மனதால் வந்துட்டு உண்மையை பேசக்கூடிய அந்த உண்மையான வாய்மை மட்டும்தான் வந்துட்டு இந்த உலகத்திலே பெரிய ஒரு சிறந்த விளக்கு அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் ஐயா வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. நாமளும் இதே மாதிரி உண்மை பேசுகிறத வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து பயன்படுத்தணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.